வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 16 மே கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கவுடி மற்றும் டக்லா எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். தரங்காமேல் மற்றும் தங்கர் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. கோரியா மற்றும் டஃப் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மங்கன் மற்றும் மகாசு எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பக்கர்வால், பால்டி, மோன், புரிக்பா, சிப்பி, சாங்பா மற்றும் குஜ்ஜார். லால் பகதூர் சாஸ்திரி 1966ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவை அச்சுனத பாத்ரான்னு சொல்லுவாங்க. வல்லபாச்சாரியா சுத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு பகுதி 9ல பஞ்சாயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 249 இருந்து 249 3O. கோயா கழகம் 1879 இருந்து 1880 வரைக்கும் ஒடிசா மற்றும் ஆந்திரால டோமோடோரா தலைமையில நடந்துச்சு. ஆந்திர பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய பண்டிகை ஸ்ரீராம நவமி, பீஷ்ம ஏகாதசி. கேஷவ் சந்திரசன் இந்தியன் மிரர் மற்றும் வாம்போதினின்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் ஆயுஷ்மான் சகாகர் திட்டம் அக்டோபர் 19, 2020 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி வாயவந்தன் யோஜனா 4 மே 2017. சட்டாட் திட்டம் அக்டோபர் 2018. துரு PM புதுமையான கற்றல் திட்டம் 10 அக்டோபர் 2019. பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சனரக்ஷன் அபியான் செப்டம்பர் 2018. பிரதான் மந்திரி ஜன்ஜாதியா உன்னத் கிராம அபியான் 23 ஜூலை 2024. சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர் 19 கால்பந்து சாம்பியன்ஷிப் 2025 நடத்தும் மாநிலம் எது? அருணாச்சல பிரதேசம். ஐக்கிய நாடுகளின் காடுகள் மன்றம் எந்த அமைப்பால் நிறுவப்பட்டது? ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில். ஐக்கிய நாடுகளின் காடுகள் மன்றம் 2000 ஆண்டுல உருவாச்சு. INS சாரதா HDR பயிற்சியில பங்கேற்க மாலத்தீவு சென்றடைஞ்சிருக்கு. உயிரியல் நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் குறித்த ஆராய்ச்சிக்காக 2025 உலக உணவு பரிசை வென்றவர் யார்? மரியாஞ்சலா ஹங்கிரியா. ஜெய்ஸ்ரீ வெங்கடேசன் ஈரநில ஞான பயன்பாட்டிற்கான ராம்சார் விருதை பெற்ற முதல் இந்தியர். குண்டர் பிளாக்ஷெல் 2025 ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு வாங்கியிருக்காங்க. ஆண்ட்ரியூ பார்ட்டோ மற்றும் ரிச்சர்ட் சட்டன் ACM AM டூரிங் விருது. மசாக்கி கஷிவாரா 2025ஆம் ஆண்டிற்கான கணிதத்திற்கான ஏபல் பரிசு. நாடார் நடவடிக்கையில் ஈடுபட்ட 3 படைகள் யாவை? நாடார் நடவடிக்கை அப்படின்னா ஆபரேஷன் நாடார். இதை ட்ரால் மற்றும் அவந்திபுரா அப்படிங்கிற பகுதி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆபரேஷனை இதை யாரெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சேர்ந்து அப்படின்னா இந்தியன் ஆர்மி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ், CRPF. இந்தியா இஸ்ரேல்ல இருந்து இந்தியர்களை வெளியேற்ற ஆபரேஷன் விஜய் தொடங்கியிருக்காங்க. பயங்கரவாதிகளை ஒழிக்க ஆபரேஷன் சர்வசக்தி தொடங்கியிருக்காங்க இந்திய ராணுவம். ஹைட்டில இருந்து இந்தியர்களை வெளியேற்ற ஆபரேஷன் இந்திரவதி தொடங்கியிருக்காங்க இந்தியா. வனவிலங்கு குற்ற கட்டுப்பாட்டு பணியகம் திபெத்திய மான்களை சட்டவிரோத வர்த்தகத்தை தடுக்க ஆபரேஷன் சாஃப்ட்கோல் தொடங்கியிருக்காங்க. BSF ஆபரேஷன் சாத்காவா, இந்தியா ஆபரேஷன் பிரம்மா தொடங்கியிருக்காங்க மியான்மர் நாட்டுக்கு உதவுறதுக்காக. எந்த நாள் சர்வதேச குடும்ப தினமாக அனுசரிக்கப்படுகிறது? மே 15. இந்த மே 15 சர்வதேச குடும்ப தினமா அனுசரிக்கிற முதல் அமைப்பு யுனைடெட் நேஷன் ஐநா 1994. ஏப்ரல் 6 வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 15 ஹிமாச்சல பிரதேச தினம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 13 சியாச்சின் தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 22 உலக பூமி தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். சோங்கார் ட்ரோன்கள் எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டன? துருக்கி. அதுவும் துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய ஐசிஸ் காட் அப்படிங்கிற நிறுவனம் 2019 இந்த சோன்கர் ட்ரோன்களை உருவாக்கியிருக்காங்க. ரஷ்ய நாடு இஸ்காந்தர் M பலிஸ்டிக் ஏவுகணை, R-37M ஏவுகணை. DRDO உடைய ஆயுத ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் பினாக்கா பல ராக்கெட் ஏவுகணை அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. DRDO பிரம்மாஸ்திர ஏவுகணை. ஜெர்மனி மற்றும் ஸ்வீடன் டாரஸ் KEPD 350 ஏவுகணை.
உக்ரைன் நாடு சப்சன் ஏவுகணை. ஈரான் நாடு காசிம் பாஷிர் ஏவுகணை. உருகுவே முன்னாள் அதிபர் காலமானார். அவர் யார்? ஜோஸ் முஜிகா. இந்த ஜோஸ் முஜிகா வந்துட்டு வேர்ல்ட்ஸ் புவரஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்தில் மிகவும் ஏழையான ஜனாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் பொருளாதார சூழலில் தந்தை இறந்துட்டாரு. வசந்த் ஆனந்த் காட்கில் சாரதா ஞானபீடத்தின் நிறுவனர். சாரதா சின்ஹா நாட்டுப்புற பாடகர். பீகார் கோகிலா அல்லது பீகார் நைட்டிகேல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாகிர் ஹுசேன் தப்லா இசைக்கலைஞர் இறந்துட்டாரு. துளசி கவுடா மரதெய்வம், காடுகளின் கலை களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம் நுஜோமா நேமிபியாவுடைய முதல் ஜனாதிபதி. மாயாதர் ரவுத் ஒடிசி நடனத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க, இறந்துட்டாங்க.